நரேந்திர மோடிக்கு என்னென்னா ஒரு எஸ்கேப் ரூட்டு தேவை இருக்குது. அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இருக்குது. எதனால தேவை இருக்குன்னா, ஏற்கனவே இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நீங்கள் சீனாவை கண்டெயின் பண்ணுறதுக்காக இன் ஆல் ஃபீல்டு பொலிட்டிக்கல், மிலிட்ரி, ட்ரேட், இது மூணுலையும் கண்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, குவாட்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தால் அந்த அவங்க காங்கிரஸ் வரியை இப்படி தாறுமாறாக ஏற்றுற அதிகாரம் ட்ரம்ப்புக்கு இல்லைன்னு சொன்னதாக வாக்கெடுப்பில் ட்ரம்ப்போட அந்த மூவுக்கு ஒரு கட்டுப்பாடு அவங்க சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இந்தியா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. எல்லா நாடுகளும் நீங்கள் சுயசார்பை அல்லது உங்களுக்கு சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். நான் ஒன்றுக்கும் ஆகாதவன் நீங்கள் என்னை நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சுயமரியாதையை நீங்கள் எப்படி மதிப்பீங்களா? நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் மதிப்பீங்க. ட்ரம்ப் மாதிரியான ஆள் எப்படி மதிப்பார்? ஸோ நீங்கள் தெர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங். ஒன்ஸ் நீங்கள் இந்தியா நான் அலைன்ட் மூமெண்ட்டினுடைய தலைவனாக இருந்தபோது 2 பேருடைய உதவியுமே இது வாங்குச்சு. எது சோஷலிஸ்ட் பிளாக்ல இருந்தும் உதவிகள் வந்தது, அமெரிக்காவில் இருந்தும் உதவிகள் வந்தது. நீங்கள் ஒன்ஸ் சோவியத் யூனியனை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய அணு உலைகள், அதே போல் போர்ட்டு, அயன், இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதே போல் உங்கள் மிலிட்ரி. ஸோ அமெரிக்காவுக்கோ இவங்களுக்கோ வேறு வழி இல்லை. இந்தியாவுக்கு பயப்படலையே, அமெரிக்காவுக்கு பயப்படலையே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு தான் செய், என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களா? சரி, ஆயில் இம்போர்ட்டை ஏன் குறைச்சிங்க? சொல்லுங்கள். ஆயில் இம்போர்ட்டை குறைக்கலைன்னு சொல்லுங்கள். Why did you did that? அமெரிக்காவிற்கு இவர் அஞ்சுகிறார். இட்ஸ் அ ஃபேக்ட்.